வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன் அண்ட் கிரீன் டிரான்சிஷன். கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன் அண்ட் கிரீன் டிரான்சிஷன், காலநிலை மாற்ற தணிப்பு மற்றும் பசுமை மாற்றம். கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன் அண்ட் கிரீன் டிரான்சிஷன் நம்ம இந்தியா அண்ட் டென்மார்க் கூட்டணியோட நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்தியா தொழில்நுட்ப நிறுவனம் சென்னை, இப்போ பாருங்களேன் யார் யார் வரா அப்படின்னா இந்தியா அண்ட் டென்மார்க், அதில் ஐஐடி மெட்ராஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிஎஸ்டி பிளஸ் டென்மார்க்ல இருக்கல இனோவேஷன் ஃபண்ட் டென்மார்க், இனோவேஷன் ஃபண்ட் டென்மார்க் சேர்ந்து இந்தியாவும் டென்மார்க்கும், இந்தியாவில் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஐஐடி மெட்ராஸ் பிளஸ் இனோவேஷன் ஃபண்ட் டென்மார்க், இனோவேஷன் ஃபண்ட் டென்மார்க் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சதுதான் கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன் அண்ட் கிரீன் டிரான்சிஷன். கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன் அண்ட் கிரீன் டிரான்சிஷன் இது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷோர் விண்ட் ஃபார்மை நம்ம ஸ்டேட்ல நிறுவ போறாங்க. இது எதுக்கு அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபியூவல்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபியூவல்ஸ், அடுத்த தலைமுறை எரிபொருளை உருவாக்குவதற்காக காலநிலை மாற்ற திணிப்பு மற்றும் பசுமை மாற்றம். கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன் இந்தியா வித் ஹெல்ப் ஆஃப் டென்மார்க், டென்மார்க்ல பாருங்க இனோவேஷன் ஃபண்ட் டென்மார்க், இந்த ஏஜென்சியோட கூட்டணியில தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷோர் விண்ட் ஃபார்ம் நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்பிக்க போகிறோம். இது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபியூவல்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக எடுத்த ப்ராஜெக்ட் தான். டென்மார்க் கண்ட்ரியோட உதவியோட நம்ம ஐஐடி மெட்ராஸ், டிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிளஸ் டென்மார்க்ல இருக்கல இனோவேஷன் ஃபண்ட் டென்மார்க், இந்த கூட்டணியில தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷோர் விண்ட் ஃபார்ம் நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட்ல உருவாக்க போகிறோம். சரிங்களா? இது மாதிரி யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜஸ். கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜஸ், காலநிலை ஸ்மார்ட் கிராமங்கள், காலநிலை ஸ்மார்ட் கிராமங்கள், கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜஸ். இது என்ன அப்படின்னா இட்ஸ் a pilot project to convert 10 villages in தமிழ்நாடு as climate smart villages. பாருங்க, தமிழகத்தில் உள்ள 10 கிராமங்களை காலநிலை ஸ்மார்ட் கிராமங்களாக மாற்றுவதற்காக முன்னோடி திட்டம் தான் காலநிலை ஸ்மார்ட் கிராமங்கள், காலநிலை ஸ்மார்ட் கிராமங்கள். ஸோ இது எந்த ஒரு ஏஜென்சியோட கோஆர்டினேஷன் பண்ணி போடுறோம் அப்படின்னா the World Resource Institute, WRI, World Resources Institute, ஓகேவா? அது கூட சேர்ந்து என்வரன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட், இது ரெண்டு பேர் நம்ம சேர்ந்து என்ன பண்றோம் அப்படின்னா கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜஸ், ஒரு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு 10 வில்லேஜஸ் எடுக்கிறோம். எதற்காக அப்படின்னா டு ப்ரொமோட் த ரெனியூவபிள் எனர்ஜிஸ். அந்த கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜஸ் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெனியூவபிள் எனர்ஜியை சார்ந்து இருக்கிறது மாதிரி நம்ம அந்த வில்லேஜை மாற்ற போறாங்க. சரிங்களா? அதுதான் காலநிலை ஸ்மார்ட் கிராமங்கள். தமிழகத்தில் உள்ள 10 கிராமங்களை காலநிலை ஸ்மார்ட் கிராமங்களாக மாற்றுவதற்கான முன்னோடி திட்டம். இது உலக வள நிறுவனத்துடன் ஒருங்கிணைந்து வேர்ல்ட் ரிசோர்சஸ் இன்ஸ்டிடியூட், சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்றத்துறையால் அடையாளம் காணப்படுகிறது. இதோட மோட்டிவ் என்ன அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை அந்த கிராமத்துல ஊக்குவிக்கும். சரிங்களா? ஊக்குவிப்பதற்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுதான் கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜஸ். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கலாம். பாருங்க, இப்போ இதோட எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னா இந்த கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜ் இது எப்படின்னா இஸ் அ பார்ட் ஆஃப் CCAFS. CCAFS அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி இஸ் அ பார்ட் ஆஃப் CCAFS. இந்த ப்ராஜெக்ட் CCAFS என்ன கண்ட்ரோல்ல வருது அப்படின்னா CGIAR, கன்சல்டிவ் குரூப் ஆன் இன்டர்நேஷனல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், கன்சல்டிவ் குரூப் ஆன் இன்டர்நேஷனல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். ஓகே, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா பிரான்ஸ்ல இருக்கு. இது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா பிரான்ஸ்ல இருக்கு. இந்த CGIAR அதுக்கு கீழே CGAFS இருக்கு. ஸோ அந்த CGAFS தான் இந்த கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜஸ், கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. இந்த கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜஸை தமிழ்நாட்டில் 10 வில்லேஜஸை தேர்ந்தெடுத்து அந்த கிராமங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதனால ஃபுல்லாத்தையுமே அப்படி மாற்ற போறாங்க, அந்த வில்லேஜே மாற்ற போறாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜஸ். கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜஸ், இந்த கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜஸ் is a part of CCAFS. இந்த CCAFS என்ன கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா CGIAR. ஓகே,
நம்ம இது மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்ல யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு டாபிக் பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா புதுமை பெண் ஸ்கீம் ஸ்பேஸ் 2, புதுமை பெண் திட்டம் 2ஆம் கட்டம், புதுமை பெண் திட்டம் 2ஆம் நிலை இல்ல 2ஆம் கட்டம் ஃபேஸ் 2. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் புதுமை பெண் ஸ்கீம் 1 என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பர் 5 2022, செப்டம்பர் 5 2022. ஆனா ஃபேஸ் 2 எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா பிப்ரவரி 8 2023ல, பிப்ரவரி 8 2023ல. இப்போ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. ஃபேஸ் 1ல 1.16 lakh கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க. முதல் கட்டமாக 1.16 லட்சம் மாணவிகள் பயனடைந்துள்ளனர். நம்மளுக்கு தெரியும் புதுமை பெண் திட்டம் அப்படின்னா என்ன, அதாவது புதுமை பெண் திட்டம் அப்படின்னா புதுமை பெண் திட்டம் என்ன அப்படின்னா 6ல இருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்ச பிள்ளைங்க தன்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக, அது இன்ஜினியரிங்கா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும், இல்ல ஐஐடியா இருக்கலாம், டிப்ளமா இருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் மாசம் மாசம் வந்து 1000 ரூபாய் கொடுக்கறது தான் புதுமை பெண் ஸ்கீம், புதுமை பெண் ஸ்கீம். சரிங்களா? இப்போ அந்த ஸ்கீமோட 2வது கட்டம், அதாவது 2வது கட்டத்தை இப்போ வந்து பிப்ரவரி மாசம் 8ஆம் தேதி 2023ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீம் வந்து யார் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்கன்னா, இம்ப்ளிமெண்டட் பை சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. பாருங்க, சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல் துறையால் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. புதுமை பெண் திட்டம். சரிங்களா? இப்ப புதுமை பெண் திட்டத்தோட ஃபேஸ் 1 செப்டம்பர் 5 2022ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுல எத்தனை கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 1.16 lakh, 1.16 லட்சம். சரிங்களா? மொத்தம் பாத்தீங்கன்னா 1.16 lakhs மாணவிகள் வந்து பயனடைந்திருக்காங்க. இது இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது என்னது யார் அப்படின்னா சோசியல் வெல்ஃபேர் அண்ட் கவர்மெண்ட் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, நமக்கு தெரியும் புதுமை பெண் திட்டம். ஓகேவா? இது வந்து மாசம் மாசம் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச 6 to 12th படிச்ச பிள்ளைங்களுக்கு அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக கொடுக்கறது தான் புதுமை பெண் ஸ்கீம். ஓகே, நம்ம இது மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ல யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா லேப் க்ரோன் டைமண்ட்ஸ், LGD, லேப் க்ரோன் டைமண்ட்ஸ். எங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ்ல லேப் க்ரோன் டைமண்ட்ஸ். சரிங்களா? ஆய்வகத்தில் வளர்ந்த வைரங்கள், LGD. எங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ்ல, ஐஐடி மெட்ராஸ்ல. இங்க பாருங்க, இது சொல்றாங்க இன்சென்ட் LGD அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாருங்க, இந்தியா சென்டர் ஃபார் லேப் க்ரோன் டைமண்ட்ஸ், இந்தியா சென்டர் ஃபார் லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் எங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ். இந்த லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கலி, பிசிக்கலி அண்ட் ஆப்டிக்கலி சேம் as those found beneath the earth surface. சரிங்களா? இது வந்து புதுசா ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ல இங்க ஐஐடி மெட்ராஸ்ல வளர்க்குறாங்க லேப் க்ரோன் டைமண்ட்ஸ். பாருங்க, LGDக்கள் வேதியியல் ரீதியாகவும், இயற்பியல் ரீதியாகவும், ஒளியியல் ரீதியாகவும் பூமியின் மேற்பரப்பில் காணப்படுவதை போலவே இருக்கும். பூமிக்குள்ள இருக்கிற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா அதே மாதிரி சேம் as the ஒரிஜினல் டைமண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் LGD ஐஐடி மெட்ராஸ்ல இப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உருவாக்கிட்டு இருக்காங்க, தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் இட்ஸ் கெமிக்கலி, பிசிக்கலி அண்ட் ஆப்டிக்கலி சேம் as that of ஒரிஜினல் டைமண்ட். சரிங்களா? இப்போ இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான இது என்ன அப்படின்னா இந்த லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் எங்க வந்து உருவாக்குனாங்க, ஐஐடி மெட்ராஸ். ஓகே, இது மாதிரி நம்மள யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பத்தி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்ஏ சீக்வென்சிங் ஃபெசிலிட்டி, டிஎன்ஏ சீக்வென்சிங் ஃபெசிலிட்டி, டிஎன்ஏ வரிசைப்படுத்தும் வசதி, டிஎன்ஏ வரிசைப்படுத்தும் வசதி. இதை எங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, யார் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ங்கிறது பார்க்கலாம். ஸோ அட்வான்ஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் இன் வண்டலூர். சரிங்களா? வண்டலூரில் உள்ள மேம்பாட்டு வனவிலங்கு பாதுகாப்பு நிறுவனத்தில் திறக்கப்பட்டுள்ளது. என்ன அப்படின்னா
டிஎன்ஏ சீக்வன்சிங் ஃபெசிலிட்டி. ஓகே, இது வந்து யார் வந்து டேக் கேர் பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். தமிழ்நாடு ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு மாநில வனத்துறையால் நிறுவப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாநில வனத்துறையால் நிறுவப்பட்டுள்ளது. டிஎன்ஏ சீக்வன்சிங் ஃபெசிலிட்டி, அதாவது அனிமல்ஸோட டிஎன்ஏல பிரித்து எடுத்து அது எப்படி டிசீஸ்ல இருக்கு எப்படி இருக்கலாம்னு பார்க்கறதுக்காக வந்தது தான் அட்வான்ஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன், நம்மளோட வண்டலூர்ல இருக்கு. ஓகே, இது யாரோட டேக் கேர் அப்படின்னா யாரோட கண்ட்ரோல்ல வரும் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். தமிழ்நாடு ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஓகே, நம்ம இது மாதிரி யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் டாபிக் நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். நன்றி, வணக்கம்.